வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. அதாவது கேள்விகள் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருது எப்படி அப்படிங்கிற பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த அனலைசிஸில் இந்த கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனில் நம்ம பண்ணியிருக்கோன்னா குரூப் 1 பண்ணியிருக்கிறோம், அப்புறம் குரூப் 4 பண்ணியிருக்கிறோம், அப்புறம் குரூப் 2 செய்திருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒரு இதில் மாடல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அக்ராஸ் இப்போ TNPSC நடத்தக்கூடிய பல தேர்வுகளுடைய மாதிரி எடுத்திருக்கோம். அந்த மாதிரிகளில் என்னென்ன தேர்வுகளை நம்ம எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், எக்ஸாம்ஸ் மாடல் கொஸ்டின் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக ஃபஸ்ட்டில் நம்ம இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனில் வரக்கூடியது ஃபஸ்ட்டு கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம். அது 2022 லேட்டஸ்ட் எக்ஸாம். அது அப்புறம் கம்பைன்டு ஜியாலஜி சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம் 2021, கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம் 2021, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2021. இது இந்த 3 தேர்வுக்குமே ஒரே முறையில் நடந்ததுனால அதை ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஒரே ஒரு பேப்பர் தான், சேம் மாடல். அதனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதாக வச்சுருக்கோம். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் 2021, அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்லேஷன் இன் தி தமிழ் டிபார்ட்மெண்ட், இது 2020. அப்புறம் வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் BVSC டாக்டர்ஸ்க்கு நடக்கல அந்த எக்ஸாம், அது 2020. அப்புறம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 2019. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் தி ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் HRNCயில் 2019. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் 2018. இப்போ இந்த மாதிரி 10 தேர்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10 தேர்வுகள்லையும் நம்ம இதே சொன்ன ஆர்டரில் நம்ம இந்த கிராஃபை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 தேர்வில் நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய இந்த 16 மாடலில் நம்ம அனலைஸ் பண்ண 15 மாடல் அனலைஸ் பண்ணோம். மென்டல் எபிலிட்டி சேர்த்துருக்கோம். ஏன்னா இதில் ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரல. அதனால் இதில் ஒரு 3 மாடல் எப்போவுமே நம்ம சொல்லுவோம், இந்த அஃபர்மேட்டிவ் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ். அது கண்டினியூஸாக எல்லா 10 தேர்வுலேயும் இருக்குது. அப்புறம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் ஒரே ஒரு தேர்வு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வரல, மீதி 9 தேர்வுகள்லையும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் எல்லா தேர்வுலையும் ஒரே மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லா தேர்வுலையும் கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி எல்லா தேர்வுலையும் கேட்கப்பட்டிருக்கு. இதுதான் ஓவரால் இந்த ப்ரிலிமினரி அனலைசிஸ். நம்ம அதுக்கப்புறம் உள்ள வீடியோக்கு போகலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் டெஃபினிஷன் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, அப்புறம் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த 3லையும் வெறும் ஒவ்வொரு கேள்வி தான் வந்திருக்குது இந்த டெஃபினிஷன் மாடலில். அப்புறம் நம்மளுடைய ஃபேமஸ் மாடல் 2வது அஃபர்மேட்டிவ் ஆர் டைரக்ட் கொஸ்டின்ஸ். இதில் பாருங்கள், எல்லா தேர்வும் நம்ம சொன்ன 10 தேர்வுலையும் கேள்விகள் வந்திருக்கு. அதிகமாக HRNCயில் 2019 71 கேள்விகள், 100 கேள்வியில் 71 கேள்வி இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதில் 69 கேள்விகள். சரிங்களா? எல்லாத்துலேயும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தான் எல்லா கேள்வியும் இந்த மாடலில் இருக்குது. ஸோ இந்த மாடல் தான் மெயின் மாடல், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். இதில் இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கேள்வி கேட்கலை, மீதி எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாமில் 4 கேள்விகள் இருக்குது. அப்புறம் மினிமமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ASO, அப்புறம் HRNCயில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த மாடலில் சூஸ் தி கரெக்ட் பேரிங் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 10 பேப்பரில் 4 இதில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இன்ஜினியரிங், அப்புறம் வெட்னரி சர்ஜன் அண்ட் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ். இன்ஃபேக்ட் 3 தேர்வில் ஒவ்வொரு கேள்விகள் இருக்குது. ஜூனியர் கோஆப்ரேட்டிவில் மட்டும் 2 கேள்விகள் இருக்குது இந்த மாடலில். சரிங்களா? அடுத்தது சூஸ் தி இன்கரெக்ட் பேர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூனியர் இன்ஸ்பெக்டரில் 2 கேள்வி, மற்றபடி 4 தேர்வுகள் ஒவ்வொரு கேள்வி தான். ஜியாலஜியில் ஒரு கேள்வி, AD அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அதில் ஒரு கேள்வி, ASOவில் ஒரு கேள்வி, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2018 ஒரு கேள்வி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அடுத்த மாடல் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் மாடல். நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது. இதில் அதிகமான கேள்வி மேக்ஸிமம் 3 கேள்விகள் ஜியாலஜியில் இருக்குது, AD ஹார்டிகல்ச்சரில் இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் 2 கேள்வி. மற்ற தேர்வில் இந்த கேள்விகள் வரவில்லை. சரிங்களா? அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ சிவில் சர்வீஸில் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். இதுவும் இதுக்கு அடுத்து இந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த பார்க்குறதுல மேக்ஸிமம் கேள்விகள் இந்த ஏரியாவில் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம குரூப் 1லையும் இந்த கேள்விகள் நிறையா இருந்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே இதில் 10 இந்த பேப்பரில் இந்த 10 தேர்வுகளில் 3 தேர்வில் ஒன்று கூட வரல. ASOவில் வரல,
ஜூனியர் இன்ஸ்பெக்டரில் வரல, அதே மாதிரி HRNCயில் வர மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2022 16 கேள்விகள் வந்திருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயர் இன்க்ரீஸ் ஆக அப்புறம் இந்த நேச்சர் ஆஃப் எக்ஸாம் மாற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஸ்டின் வந்து அதிகமாக வருது. நம்ம இதில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எகெயின் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாமில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஏடி ஹார்ட்டியில் ஒரு கொஸ்டின் அண்டு VAS வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனில் ஒரு கேள்வி. அவ்வளோதான். 3 தேர்வில் மட்டும், மற்ற 7 தேர்வில் ஒரு கேள்வி கூட வரல. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது அசர்ஷன் ரீசனிங். இதில் அல்டிமேட் என்னென்னா, இந்த இன்ஜினியரிங் சப்பார்டினேட் இது எக்ஸாமில் வந்து 2021 10 கேள்விகள் அசர்ஷன் ரீசனிங். அப்புறம் மீதி ஒரு 4 இடத்துல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஜியாலஜியில் ஒவ்வொரு கேள்வி, ஏடி ஹார்ட்டிகல்ச்சரில் 3 கேள்வி அண்டு ஜூனியர் இன்ஸ்பெக்டரில் 3 கேள்வி. ஆனால் AAO, ASO, VAS, HRNC அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2018 ஒரு கேள்வி கூட வரல. சரிங்களா? அடுத்தது இதுதான் காமன் த்ரூ அவுட் எல்லா இதுலேயும் வரக்கூடியது மேட்ச் தி ஃபாலோவிங். ஓரளவுக்கு 1, 2 நமக்கு தெரிஞ்சால் கூட அந்த கொஸ்டின் வந்து நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு எளிதான ஒரு கேள்வி. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கேள்வி வந்திருக்குது. HRNCயில் மினிமம் ஒரே ஒரு கேள்வி, மேக்ஸிமம் 2 இடத்துல வந்திருக்கு. ஒன்று அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2018, அதே மாதிரி AD, அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸில் 6 கேள்விகள். மற்ற எல்லாத்துலேயுமே 4, 5, 2, 3, 4ன்னு கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மாடல் கொஸ்டின் மாதிரி கேள்வி. சரிங்களா? அடுத்து சூஸ் தி கரெக்ட் பேர் ஆர் ராங்லி மேட்ச்டு பேர். அல்டிமேட் என்னன்னா, எந்த தேர்வுலையுமே வரல. ஒரே ஒரு தேர்வு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் மட்டும் 4 கேள்விகள் வந்திருக்கு இந்த மாடலில். இது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் தான். சரிங்களா? அடுத்து 12வது மாடல். எகைன் இன்கரெக்ட் பேர். இதில் ஒரே ஒரு கேள்வி அதே ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் தான் அங்கே வந்திருக்கு. மற்ற எந்த ஒரு மாடலில் எந்த ஒரு தேர்வுலையும் வரவே இல்லை. 9 இதுலேயும் வரவே இல்லை. அடுத்து க்ரோனாலஜி. இதில் 10 கேள்விகளில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் வந்து 4 கேள்விகள் வந்திருக்கு. VASலையும் AAO 2021லையும் ஒவ்வொரு கேள்வி வந்திருக்கு. மற்ற 7 தேர்வுகளில் ஒரு கேள்வி கூட கேட்கப்படவில்லை. சரிங்களா? ரைட்டா? அடுத்து வந்து ஆட் மேன் அவுட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் சுழியம், யார் ஒரு கேள்வியோட ஆட் மேன் அவுட் வரல. ஸோ வி லீவ் இட். அடுத்து வந்து கான்செப்ட் அப்ளிகேஷன். இதில் பாருங்கள், AAO, ASO, VAS எல்லாத்துலேயும் கேள்விகள் வந்திருக்கு. மெயினாக ASOவில் 3 கேள்வி வந்திருக்கு. மற்றபடி 7 தேர்வுகளில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ, ஜியாலஜிலேயோ அல்லது இன்ஜினியரிங்லேயோ, ஏடி ஹார்ட்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் HRNC அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 2018 இதில் ஒரு கேள்வி கூட கான்செப்ட் அப்ளிகேஷன் ஆர் ஃபார்முலா அப்ளிகேஷன் வரவே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே மென்டல் எபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 25, அதுக்கு அடுத்த தேர்வில் 25, மேக்ஸிமம் வந்து 28 வந்து இன்ஜினியரிங் சப்பார்டினேட்டில் இருக்குது, 28 இருக்குது. அப்போ ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே எல்லா தேர்வுலையும் இருக்குது. ஸோ ஆன் ஆவரேஜ் 100 கேள்விகளில் மினிமம் 25 கேள்விகள் வந்து எல்லா தேர்வுலையும் மென்டல் எபிலிட்டி கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அனலிசிஸ் நம்ம ஏன் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெண்ட் ஏன் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் தேர்வு பற்றிய ஒரு விஷயம். டெக்னிக்கல் எக்ஸாம்னு சொல்லலாம். இப்போ அக்ரி மட்டும் தான் எழுதுவாங்க. ஹார்ட்டிகல்ச்சர் மட்டும் எழுதுவாங்க. VAS வந்து வெட்டினரி படித்தவங்க மட்டும் தான் எழுதுவாங்க. இன்ஜினியரிங் சப்பார்டினேட்டோ, இன்ஜினியரிங் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸோ, இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் எழுதுவாங்க. ஆனால் ஓவரால் GK அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். அப்போ என்னென்ன தேர்வில் இந்த ஜென்ரல் நாலேஜ், இந்த பொது அறிவு கேள்விகள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த தேர்வை எழுதாலும், நான் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த அறிவு, இந்த நாலேஜ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் உங்களுக்கு எப்பொழுதும் கை கொடுக்கும். எந்த தேர்வையும் உங்களால் எளிதில் வெற்றி பெற முடியும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இந்த சீரீஸ் இதில் 4 இது பார்த்துருக்கோம். இது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சப்ஜெக்ட். அதை வந்து என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பற்றி டீட்டெயில் ஒரு அனலைசிஸ் பண்ண போகிறோம். அது வந்து கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன், இட் மேபி எ பை சார்ட். நம்ம ஏழியராக பார்த்த ஃபுல்லாக இதில் வந்து பார் சார்ட் பார்த்துருக்கோம். இனி வி ஆர் கோயிங் டு சி பை சார்ட். அதுலேயும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த கேள்விகள் என்னென்ன மாதிரி என்னென்ன இயரில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி அனலைசிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.